திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாத பயன்களை பத்தி பார்க்கலாம். பலன்கள் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதம் ரொம்ப அதிர்ஷ்டமான மாதம், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். அதே போல என்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறதையும் பாத்திரலாம். இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா சூரியனும் குருவும் சேர்ந்து அமர்ந்து குரு உச்சத்துல இருந்து சிவராஜ யோகத்தை கொடுக்கின்றார். இது எல்லாருக்குமே நடக்கும். சிவராஜ யோகம் இந்த இடத்துல இருந்து இந்த மாதம் முழுவதும் இந்த யோகம் இப்படியேதான் இருக்கும். பட் யாருக்கு என்னென்ன மாதிரி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையா பார்க்கலாம். செவ்வாய் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 17ஆம் தேதி ரிஷப வீட்டிலிருந்து மிதுன வீட்டுக்கு போறார். புதன் பகவான் வக்ரகதியில் இருக்கார் 7ஆம் தேதி வரைக்கும். 7ஆம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தியாகி ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டுல 20ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப பலமா ஜாலியா இருக்க போறார். அந்த 20ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா இந்த புதனும் குருவோட சேர போகிறார். புதன் குரு சூரியன் சேர்க்கையெல்லாம் பாத்துட்டீங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்ட ராஜ யோகத்தையும் செல்வ செழிப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை, செல்வாக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை. இதெல்லாம் யாருக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதையும் முழுமையாக பார்க்கலாம். நான் ஒவ்வொரு மாசம் போன மாதம் முழுவதும் பாத்துட்டீங்கன்னா நான் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய சேர்க்கை. பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும், ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் குழந்தைகளை ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. அதுவும் பெண் குழந்தைகளை பெற்றவர் ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. டீனேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பாக தனிச்சு செயல்படக்கூடிய மேரேஜ் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. ரொம்ப கவனமா பாத்துக்கோன்னு நான் சொல்லியிருந்தேன். சோ இந்த நியூஸ் எல்லாம் பாக்குறப்போ பாத்துட்டீங்கன்னா இது சார்ந்த விஷயங்கள் நிறைய வந்துட்டு இருக்குது. கண்ணுக்கு தெரிந்தும் நிறைய இருக்கு, கண்ணுக்கு தெரியாம நிறைய நடந்துகிட்டு இருக்குது. வெளியே சொல்லக்கூடாதுன்னு நிறைய பேரண்ட்ஸ் அப்படியே பொத்தி வச்சுக்கிட்டு நிறைய போன் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சொல்ற 16ஆம் தேதி வரைக்கும், ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த கிரக சேர்க்கை இருக்கு. சோ ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் டீனேஜா இருக்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அந்த அந்த வயதை வைத்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதே போல உங்க சிறு வயது குழந்தைகள் 13 வயசு குழந்தைகள் வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப கொடூரமா எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. சோ இதெல்லாம் நிறைய விஷயம் இன்னும் 16ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். சோ ரொம்ப கவனமா உங்க குழந்தைகளை பாத்துக்கோங்க. ரொம்ப கவனமா இருங்க பழக்க வழக்கங்கள்ல. இதுல இன்னும் நம்ம நானே ஆராய்ச்சி பண்ண முடியாத விஷயம், சில விஷயங்கள் எடுத்த விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, கணவன் மனைவிகள் நிறைய சந்தேக குணங்களும் அவர்களுக்குள்ளேயே பாத்துட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லைனாலும் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தையும் ஒரு சந்தேகத்தையும் இது ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அமைப்புகளும் நான் இந்த மாதத்துல நிறைய கிளைண்ட் மூலமா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதையும் நான் இப்ப உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சோ அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கேது குழப்பங்களை கொடுத்து கொண்டேதான் இருப்பார். இல்லாத விஷயத்தை கிரியேட் பண்ணி அந்த விஷயத்துக்கு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஈர பேனாக்கி பேனை பெருசாலி ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அதெல்லாம் இந்த கிரக சேர்க்கை பண்ணிட்டு இருக்குது. இப்போ 16ஆம் தேதி வரைக்கும் இந்த சேர்க்கை இருக்கு. ஏதாவது இருந்தாலும் ரொம்ப கவனமா இருங்க. ஆராய்ந்து முடிவு பண்ணுங்க. ஒரு பேரண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட கால்ல விழுந்து அழுகுறாங்க. சோ அது அவங்க மேல தப்பு கிடையாது, நடக்கணும் அப்படிங்கிறது விதிகள் இருக்கு. சோ நீங்களும் கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா பார்த்து கொள்வது என்பதும் ரொம்ப நல்லது. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் வக்ரம் ஆக போகிறார் இந்த மாதம். அதுவும் 10ஆம் தேதி வக்ரம் ஆகுதுங்க. ஆடி மாதம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சனி வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகத்தையும், சனி வக்ரம் இல்லாத ஜாதகர்களுக்கு ஒரு சிலருக்கு மிதமான யோகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க பாத்துக்கோங்க. இந்த மாதம் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஆடி மாதம் நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். பெண் தெய்வம், பெண் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிரன் தான். அதே போல பாத்தீங்கன்னா கேது அலி கிரகம்னு சொல்லுவோம். அதெல்லாம் அலித்தன்மையோட இருக்கும் பொழுதும் உங்களுக்கு 50% இந்த கேதுக்குண்டான பரிகாரத்தையும் பண்ணலாம். இப்ப யாரெல்லாம் பிரச்சனையில மாட்டிருக்கீங்க, உங்க குழந்தைகளா பிரச்சனையில மாட்டிருக்கு அப்படின்னா, ஆடி மாதம் 30 நாளும் பெண் தெய்வ வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு உங்க வீட்டுல கண்டிப்பா பெண் குழந்தை இருந்தால் ஆடி மாதம் கண்டிப்பாக வாரத்துல ஒரு முறை அல்லது 2 முறையாவது உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்க குழந்தைகளை கண்டிப்பா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. ஆடி 30 நாட்களும் பெண் தெய்வ வழிபாடுகளை, அதாவது கூப்பிட்ட உடனே ஓடி வரக்கூடிய தெய்வம் இது நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய தெய்வம் தான். ஏன்னா சொந்தக்காரங்களா போன் பண்ணாதான் வருவாங்க, வர்றதுக்கு லேட் ஆகும். பக்கத்துல இருக்கிறவங்க, அக்க பக்கத்துல இருக்கிறவங்க உடனே வருவாங்க. அதனால உங்க வீதியில, உங்க இடத்துல, உங்க ஏரியால பக்கத்துல எந்த பெண் தெய்வம் இருக்குதோ அந்த தெய்வத்தை முதலில் இந்த ஆடி மாதம் முழுவதும் வழிபாடு பண்ணுங்க. சும்மா போய் சாமியாவது கும்பிட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் உட்கார்ந்துட்டு வாங்க. உங்க பிரச்சனைகளை அந்த தெய்வத்துக்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பாக நிவர்த்தி உண்டு. அதுவும் பெண் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கண்டிப்பாக அதை செய்யணும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இது இரண்டுமே பெண்ணுக்கு உண்டான கிரக சேர்க்கை. சோ 16ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க எல்லாருமே இந்த பெண் தெய்வ வழிபாடு செய்யணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆடி மாதம் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னன்னா, ஆடி அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா பிது தர்ப்பணம் கொடுக்கணுமா, அதே போல ஆடி 18 அன்னைக்கு மட்டும்தான் பிதிர் தர்ப்பணம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஆடி மாதம் 32 நாட்களும் பிதிர் தர்ப்பணம் தாராளமாக கொடுக்கலாம்.
பித்ருதோஷ நிவர்த்தி தாராளமா கொடுக்கலாம். ஒரே நாள்லதான் போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரே ஆடி அமாவாசை அன்னைக்கு அத்தனை பேருக்கும் கொடுக்கறது அவ்வளவு ஒண்ணு சிறப்புகள் கிடையாது. 32 நாட்கள் நமக்கு டைம் இருக்கு. உங்களுக்கு எந்த நாள் சாதகமாக இருக்குதோ ஆடி 32 நாட்களும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு உண்டான நாட்கள் தான். அப்ப நீங்க எப்ப வேணா போய் கொடுக்கலாம். திதி தெரிஞ்சவங்க அந்த திதியிலேயே கொண்டு போய் கொடுங்க. திதி தெரியாதவங்க நீங்க ஏதாவது ஒரு நாட்களையும் கூட நீங்க கொண்டு போய் கொடுப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த நாட்கள் அந்த நாட்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டியது கிடையாது. ஆடி 32 நாட்களும், அதுவும் இந்த மாசம் ஆடி மாசங்கிறது பாத்தீங்கன்னா கடக வீடு. இந்த இடத்துல குரு உச்சமாகிறாரு. இந்த வருடம் யாரெல்லாம் திதி கொடுக்குறீங்களோ, யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ, நீங்க இதுக்கு முன்னாடி கொடுக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் கூட, அதாவது கொடுத்ததே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும் கூட, அத்தனை வருடத்திற்கும் கொடுத்த பலன் அப்படிங்கிறது இந்த குரு உச்சமாகக்கூடிய காலகட்டங்கள்ல தர்ப்பணம் பண்ணினீங்கன்னா உங்க முன்னோர்கள் குளிர்ந்து நீங்க கேட்கக்கூடிய வரங்களை எல்லாமே கொடுப்பாங்க. முன்னோர்கள் குளிர்ந்தால்தான் நம்ம வாழ்க்கையும் நம்மளுடைய வம்சாவளிகளும் நம்மளை சார்ந்து வரக்கூடிய நம்மளுடைய குழந்தை பிள்ளை எல்லாருமே நல்லா இருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் முன்னோர்களை தான் நம்ம வழிபாடு பண்ணணும். அப்புறம் குலதெய்வம், அப்புறம் நம்ம இஷ்ட தெய்வம் அப்படிங்கறத நம்ம கொண்டு வரோம். சோ முதல்ல முன்னோர்களை வழிபாடு செய்யறதுக்கு இந்த மாதம் 32 நாட்களும் அருமையான மாதங்க. தாராளமாக போய் செய்யலாம். ஆடி பூரம் இருக்கு, ஆண்டாளுக்கு உண்டான மாதம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாசம் எப்பவுமே ஆடி மாதம் தான் பாத்துட்டீங்கன்னா வரலட்சுமி விரதம் வரும். இந்த வருடம் வரலட்சுமி விரதம் ஆவணி மாதம் வருது. சோ அதனால ஆவணி மாதம் அதை நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதம் 32 நாட்களும் கண்டிப்பாக எல்லாருமே ஏதாவது ஒரு பெண் தெய்வ வழிபாட வச்சுக்கோங்க. போக முடியல அப்படின்னாலும் வீட்டுல உட்காந்து அபிராமி அந்தாதி படிக்கலாம், லலிதா சகஸ்கர நாமங்கள் படிக்கலாம். தெய்வங்க அம்பிகைக்கு உண்டான அனைத்து விதமான மந்திரங்களையும் சொல்லும் பொழுது நிச்சயமாக அதற்கு பலன்கள் உண்டு. வீட்டுல நெய் தீபம் ஏத்தலாம், நல்லெண்ணெய் தீபம் ஏத்தலாம், என்ன தீபங்கள் வேணா எதுல உங்களுக்கு எது வசதியோ அதை ஏற்றி வைத்து ஒரு 1/2 மணி நேரம் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. முக்கியமா அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய அனைத்து பாடல்களுமே அனைத்து கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாடல்கள். அதெல்லாம் தயவுசெய்து அதை படிச்சீங்கனாலே பல பிரச்சனைகள் உங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடியது எல்லாமே ரிலீஃப் ஆகும். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு உண்டான ஆடி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 17ஆம் தேதி வரைக்கும் சூப்பரா இருக்கிறார். 17ஆம் தேதிக்கு மேல கெட்டு போயிட்டாரா? கெடுல 8ஆம் வீட்டுக்கு போய் நிக்கிறார். அப்ப 8ஆம் வீடுங்கிறது எல்லாருமே பயந்துக்குவோம். 8ஆம் இடமா, 8 நாளே சனியாச்சு, 8 நாளே பயமாச்சு அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். திடீர் பணவரவு, திடீர் வருமானங்கள். குப்பையில இருக்கிற கோபுரத்துல கொண்டு போய் விடணும் அப்படின்னா அதுக்கு 2 கிரகம் ரொம்ப முக்கியங்க. சனி, ராகு. இந்த 2 பேருக்குமே பாத்துட்டீங்கன்னா 8ஆம் நம்பர் சமயம் செட் ஆகும். சோ அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த இடத்துல இருக்கார். 17ஆம் தேதிக்கு மேல 8ஆம் வீட்டுக்கு போயிடுவார். சோ ஈஸியா எல்லாமே கிடைக்கணும்னு 17ஆம் தேதிக்கு முன்னாடி ட்ரை பண்ணிருங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஒரு மனவேதனைக்கு அப்புறம் சின்ன 8ஆம் இடங்கிறது பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. அவமானம் 8ஆம் இடங்கிறது கொஞ்சம் அவமானப்பட்டு இழுபறியாகி கிடைக்கணும் அப்படின்னா ஒரு 17ஆம் தேதிக்கு மேல செய்து கொள்வது என்பது நல்லது. அப்ப சின்ன எல்லா விஷயங்களையும் முடிந்த அளவுக்கு ஃபாஸ்டா 17ஆம் தேதிக்கு முன்னாடி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நீங்க பாத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவா போகும். ஏன்னா குரு உங்க ராசியை பார்க்கிறாருங்க. அது வரைக்கும் பெரிய கெடுதல் அப்படிங்கிறது கிடையாது. ராசி அதிபதி அல்லது ராசி அல்லது லக்னாதிபதி, லக்னம் இதெல்லாம் குரு பார்வையில வந்துருச்சு அப்படின்னாலே தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சிடலாம். எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் கடைசி நேரத்துலயாவது தெய்வம் நம்மளை காப்பாத்தி கூட்டிட்டு போயிரும் அப்படிங்கிற அமைப்புகள் எல்லாமே இந்த குரு பார்வையில் இருக்கக்கூடிய ராசி லக்னத்துக்கு நிச்சயமா ஜாதகத்திலேயே இருந்தாலும் அதை நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, அது நடக்கும். கடைசி நேரத்துல யாரோ ஒருத்தர் நம்மளை காப்பாத்திடுவாங்க. சோ அப்படி இருக்கும்போது உங்களோட ராசியை குரு பாக்குது இல்லையா, அது வரைக்கும் நம்ம தப்பிச்சுக்கலாம், பயப்பட வேண்டியது இல்லை. அதனால நம்ம கெத்தாவே என்ன பண்றதா இருந்தாலும் பண்ணிட்டு இருக்கலாம், என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ராசி தானே நம்ம விருச்சிக ராசி. எதுக்குமே துணிஞ்ச ராசி அப்படிங்கிறது விருச்சிக ராசி. என்ன கொஞ்சம் அவசரப்பட்டு செஞ்சு மாட்டிட்டு மறுபடியும் முடிக்கிறது தான். அதை எப்போ மன்னிப்பு கேட்கறதானே கேட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது பாருங்க, உங்களுடைய 2 மற்றும் 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் உச்சம் ஆகிறார் இல்லைங்களா. யாருடைய உச்சம் ஆகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோட நிக்கிறார், சிவராஜ யோகத்தோட நிக்குது. உங்களுக்கு தாங்க அசல் சிவராஜ யோகம் வேலை செய்ய போகுது. இந்த டைம்ல தான் தொழில் பெருக போகுது. இந்த டைம்ல தான் புதுசா தொழிலை பத்தி பேச போறீங்க. புதிய தொழில் ஒண்ணு தொடங்கலாமா? இப்ப உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்குது என்ன ஓடிட்டு இருக்கு தெரியுங்களா? புதுசா ஏதாவது தொழில் பண்ணலாமா, இல்ல இந்த தொழிலை விட்டுட்டு வேற ஏதாவது தொழில் புதுசா பண்ணலாமா, இது அப்படியே ஸ்லோவாவே போயிட்டு இருக்குது, ஒரு மாற்றம் ஏதாவது பண்ணி பார்ப்போம், அல்லது இந்த இடத்தை விட்டுட்டு ஏதாவது தொழில இடமாற்றி பண்ணலாமா, இந்த இடம் இங்க வந்ததுக்கு அப்புறம் இருந்தே அவனா எனக்கு செய்வனை வச்சுட்டான்னு நினைக்கிறேன். இங்க வந்ததுக்குல இருந்தே இந்த பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்காப்புல கடைக்காரன் எல்லாமே அவன் கண்ணு வச்சு எனக்கு
தொழிலே ஓட மாட்டேங்குது. இவங்க கண்ணுல இருந்து வெளியே போகணும், அப்பதான் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு போயிட்டு இப்ப இதுதான் உங்க மனசுக்குள்ள மேக்சிமம் விருச்சகத்துக்கு ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சோ அது உண்மைதான், அது இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. கெட்ட நேரம் வரும் பொழுதோ, நேரங்காலங்கள் நல்லா இல்லாத பொழுதோ, கண் திருஷ்டி, வெல்பில்லி, சுனியோ, கெட்ட பார்வை தானா வந்து ஒட்டிக்கும். நம்ம போகணுங்கிறதே இல்ல, அட்ரஸே நம்ம கொடுக்க வேண்டியது, அதுவே தானா எங்க வீட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா, டிஸ்ட்ரிக்டே சொல்றேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, குரு பார்வை இருக்கிறதுனால தப்பிச்சுக்கலாம், அதெல்லாம் பயப்பட வேண்டியது இல்ல. மாற்றம் பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் உண்டு. சரி, உங்க ஜாதகத்துல மாற்றம் பண்ணுனா வளர்ச்சி, நல்ல தசாபூதிகள் இருந்தா கண்டிப்பா மாற்றம் பண்ணுங்க. நிச்சயமா இந்த மாதத்துல இருந்தே வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறதுலே மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. ஏன்னா சூரியன் வந்து உங்களுக்கு 10ல இருக்காரு. சூரியன் 10ஆம் இடத்துல தொழில் வளர்ச்சி. சூரியன் தாங்க வந்து வெளிச்ச கிரகம், ஒளி கிரகம். குருநாதர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, 9 கிரகத்துல சூரியனை தவிர அனைத்து கிரகமும் குருட்டு கிரகம் தான் சொல்லுவாரு. இந்த குருட்டு புதன், குருட்டு குரு, குருட்டு செவ்வாய், இப்படிதான் கிளாஸ் எடுக்கிறப்பவே அப்படிதான் எடுப்பாங்க. சோ அப்போ எப்படி சூரியனை வந்து நம்ம ஒளி கிரகம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன் வந்ததுக்கு அப்புறம் தான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் உயிர் வருது, வெளிச்சம் வருது. சூரியன் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. சூரிய ஒளி நம்ம மேல படலைன்னா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும், இதுதான் சொல்றது. அப்போ இப்ப ஜாதகமே அதனாலதானே சொல்றாங்க, தோஷங்கள் நிறைய இருக்கா, எல்லா கிரகங்களும் தூங்கிட்டு இருக்கிற நேரம் இருள் நேரம். அப்ப வந்து நீங்க சூரிய உதயமானதுக்கு அப்புறம் பண்ணாதீங்க, பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணிருங்க, எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆயிரும்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நம்மளே வந்து சொன்னதெல்லாம் கிடையாது. உண்மையாலுமே நம்ம முன்னோர்கள், நம்மளுடைய சாஸ்திரம் தெரிஞ்சவர்கள் இவங்க எல்லாம் எழுதி வச்சுட்டு போனதுதான். இதுதான் உண்மை. ஏன்னா சூரியன் வந்ததுக்கு அப்புறம் எல்லா கிரகங்களும் விழிப்புணர்வு அடைஞ்சிரும், வெளிச்சத்துக்கு வந்துடும். அப்ப நம்ம தோஷங்கள்ல அப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒருத்தருக்கு கடுமையான தோஷம் இருக்குது, திருமணமே வந்து ரொம்ப இதா இருக்குது அப்படின்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்துல திருமணம் பண்ணினா அவங்களுக்கு அந்த தோஷ நிவர்த்தி ஒன்றும் பண்ணாது, பெருசா பாதிப்புகள் இருக்காது. அதனாலதான் வந்து பிரம்ம முகூர்த்தத்துல பண்ண சொல்லு. சோ சூரியனே ஒளி கிரகம். அப்போ சூரியனாக இருக்கக்கூடிய ஒளி கிரகம் 10ஆம் வீட்டு உங்களுக்கு இருக்கும் பொழுது, அதுவும் இன்னொரு வளர்ச்சி கிரகமாக இருக்கக்கூடிய குருவோடு சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பாக தொழில் வளர்ச்சி உண்டு, பயப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது. அடுத்தது சுக்கிரன், நான் முதலே சொல்லியிருந்தேன். சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் அதிபதி, கேதுவோட நிக்கிறார். அடுத்து 16ஆம் தேதி வரைக்கும் அங்கதான் இருக்காரு. அதற்கு மேலதான் பாத்தீங்கன்னா 11ஆம் வீட்டுக்கு வர. சோ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்ட்டுன்னா, சுக்கிரன் கேது சேர்க்கை நான் அனுபவத்துல வந்து நிறைய விஷயங்களை எடுத்தாலும், இந்த மாசம் எனக்கு வருஷம் எல்லாருக்குமே ஒரு கிரகச்சேர்க்கை, ஜோதிட ஒவ்வொரு டாக்டர்களுக்கு எப்படி வந்து ஒவ்வொரு பாடி வந்து அனுபவமோ, இது எல்லா ஜோசியர்களுக்கும் ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுத்தே தீரும். இந்த மாசம் நிறைய பேர் சொன்ன விஷயங்கள்ல என்னன்னா, சுக்கிரன் கேது வீட்டுல பிரச்சனைகள், இந்த மாதிரி பெண்கள் சார்ந்த ஆண்கள் சார்ந்த பிரச்சனைகளை கொடுத்தாலும், அது கொடுக்கவில்லை என்றாலும் கணவன் மனைவிக்குள்ள சந்தேக குணங்களையும் ஏற்படுத்தி கொடுக்குது. அதன் மூலமாக ஒரு பிரிவினைகளை கொடுக்குது. அதன் மூலமாக நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் நம்மளுடைய குழந்தைகளை கட்ட வைக்க முடியாத அளவுக்கு பண்ணுது. அப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்மள வந்து லாக் பண்ணுது அப்படிங்கிறது உண்மை. அப்ப 7ஆம் இடங்கிறதே உங்களுக்கு சுக்கிரன் வந்து கணவர் மனைவி ஸ்தானத்தை சொல்ற இடம் இல்லையா? அப்ப அது வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சந்தேக குணங்களை விதிக்கிறது. முன்னாடி நடந்ததெல்லாம் பேசிடுறது. இப்போ நீ அன்னைக்கு அவங்களோட பேசினீல்ல, நீ அன்னைக்கு அவங்களோட இருந்தீல்ல, அப்படிங்கறதெல்லாம் இப்ப கலரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே விருச்சிகத்துக்கு போகும் அப்படிங்கிறது உண்மை. கொஞ்சம் பொறுமையாக இருந்து விருச்சிக ராசிக்காரர்கள் கணவன் மனைவிக்குள்ள திருமணம் சார்ந்த விஷயத்துல, பெண்கள் சார்ந்த விஷயத்துல, ஆண்கள் சார்ந்த விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் இந்த மாசம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வதும், தேவையில்லாத போட்டு குழப்பிக்காதீங்க. ஏன்னா கேது குழப்பத்தை தான் கொடுக்கும், குழப்பத்தை கொடுத்து தெளிய வைக்கும். ஆனா அந்த குழப்பத்தை கொடுக்கறப்ப நமக்கு வரக்கூடிய அந்த வலியும் வேதனையும் சொல்லி மாளாத அளவுக்கு வலி, வேதனை, கண்ணீர் அதெல்லாம் நிறைய இருக்கும். சோ விருச்சகம் குரு பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். ஆனாலும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்படிங்கிற அமைப்பு. ஏன்னா கேதுவோட பெரிய கிரகம் எதுவுமே கிடையாது, இருக்கிறதுலே பெரிய கிரகம் கேதுதான். அதே போல எந்த சாஸ்திரத்திலையும் கேதுவுக்கு பரிகாரமே கிடையாது. யாராவது கேதுக்கு பரிகாரம் பண்றேன்னு சொன்னா அது பொய்ன்னு எடுத்துக்கோங்க. கேதுக்கு வழிபாடுகள் மட்டும்தான், சரணாகதி மட்டும்தான், பற்று இல்லாம இருக்கிறது மட்டும்தான் கேதுவுக்கு உண்டான மிகப்பெரிய பரிகாரமே. அதனால வந்து அமைதியா இருக்கிறது, மௌன விரதம் இருக்கிறது, சன்னியாசி வாழ்க்கை வாழ்றதே கேது. சோ இந்த காலகட்டங்கள்ல வீட்டுல என்ன பிரச்சனை வருதா, விருச்சிக ராசிக்காரங்க கம்முன்னு அமைதியா போந்துங்க. 2 அடி சேர்த்து கொடுத்தாலும் பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. ஆனா அதுக்கு அடுத்த மாசம் நம்ம வந்து திருப்பி அடிச்சிடலாம். அதுக்காக இந்த மாசம் வந்து திருப்பி அடிச்சு பிரச்சனை பெருசு பண்ணிட வேண்டாம். ஆனா கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. 12ஆம் அதிபதியாக வந்து உங்களுக்கு சுக்கிரன் இருக்கிறதுனால கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது நல்லது. கொஞ்சம் பணம் ஏமாத்திடுவாங்க, அதுக்காக சொல்றதா, தேவையில்லாம அது பணம் கொடுங்க, இது பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பணம் ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அதனால அதுலயே கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. அடுத்தது புதன். புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8 மற்றும் 11ஆம் அதிபதி 3 விஸ்வரூபங்களை எடுக்குதுங்க. புதன் 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரமும், 7ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பலமும், 20ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்து அடுத்து கடகத்துக்கு வர. அப்ப 3 கிரகம் அந்நியன் மாதிரி எடுக்கிறார். அம்பி,
ரெமோ மாதிரியோ, அதே போல பாத்துட்டீங்கன்னாலும் இந்த 3 இது சொல்லுவோம் இல்லைங்களா, அன்னியன் கேரக்டர், அந்த மாதிரி 3 இதையும் வந்து புதன் எடுக்கிறாரு இந்த மாசம். சோ அதனால உங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, கண்டங்களை கொஞ்சம் விலைக்கு கொடுக்க போகிறார். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வருமானத்தை எல்லாம் கொடுக்க போகிறார். கொஞ்சம் அப்பா மூலமாக உதவிகளும் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். லாபங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்க போகுது. பெரும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த புதன். சோ புதனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நன்மைகள் உண்டு, திடீர் பண வரவுகள் உண்டு. தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லாட்ரி யோகம், ஷேர் மார்க்கெட் யோகம்லாம் கொஞ்சம் நல்லா ஹை ரேஞ்சில் போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. சோ விருச்சகத்துக்கு அருமையா இருக்கு. ராசி அதிபதி மறைஞ்சு நிக்கிறாரு. கொஞ்சம் கவனம், பொறுமை. விருச்சகம் டக்கு டக்குன்னு முன்னாடி போய் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி கெட்ட பேர் வாங்கிட்டு நிக்கிறது அந்த விருச்சகம். அவசரப்பட்டு செஞ்சு அதுல இழப்புகளை நிறைய சந்திச்ச ராசி எதுனா விருச்சிக ராசிக்கு முதல் பிரைஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது அவார்டு இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாருன்னா விருச்சகத்துக்கு தான். முந்திரி போய் முந்தி செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வருது. ஒரு சிலருக்கு ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா அவங்க வந்து சக்சஸ் ஆயிடுறாங்க. ஆனா மேக்சிமம் 90% அது ஃபெயிலியருக்கு அப்புறம் தான் மறுபடியும் சக்சஸ் கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. இப்ப ராசி அதிபதி வந்து மறைஞ்சு நிக்கிறதுனால ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க, பொறுமையா இருங்க. வர்றப்ப பாத்துக்கலாம், நமக்கு டைம் இருக்குது. ரொம்ப நாட்கள்லாம் வந்து இல்ல, கொஞ்ச நாள் தான் அங்க இருக்க போறாரு. அதனால வந்து ஒரு எந்த விஷயம் பண்றதா இருந்தாலும் ஒரு நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள் பண்ணணும், முடிச்சே ஆகணுங்க இந்த மாசம். அடுத்த மாசம் அங்க டைம் இல்லைங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 17ஆம் தேதிக்கு முன்னாடி முடிச்சுக்கோங்க. 17ஆம் தேதிக்கு மேல எதை செய்தாலும் யோசித்து கொஞ்சம் பொறுமையாக செய்வது என்பது ரொம்ப நல்லது. இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டிய பெண் தெய்வம் எது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஏன்னா பெண்ணுக்கு உண்டான மாசம் தானே இந்த மாசம், பெண் தெய்வ வழிபாடுகள் ஆரம்பத்துல பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்ப நீங்க இந்த மாசம் வழிபட வேண்டிய பெண் தெய்வம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, மகாலட்சுமி தாயாரனுடைய வழிபாடு. மகாலட்சுமி தாயாரனுடைய வழிபாடுகளை செய்ய 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 கெட்டதெல்லாம் விலக போகுது. என்ன மகாலட்சுமி காசு மட்டும் தானே, எப்படி கெட்டதெல்லாம் விளக்கும்? சர்வத்தையும் மகாலட்சுமி தான். நம்ம அது வந்து அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணிகள் கொடுத்திருக்காங்க. பிரம்மாக்கு படைப்பு, விஷ்ணுக்கு காத்தல், சரஸ்வதிக்கு படிப்பு அப்படின்னு கொடுத்திருந்தாலும் அத்தனை அவங்க அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குமே தவிர எல்லா விஷயத்தையும் எல்லா தெய்வங்களும் கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இந்த மாதம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்திற்கும் மற்ற எல்லா கெட்ட விஷயத்துல இருந்து உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கும் ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சனி வக்ரகதி ஆகுது 10ஆம் தேதி. அப்ப சனி 10ஆம் தேதி வக்ரமாகுது. உங்க ஜாதத்துல சனி வக்ரமான்னு பாருங்க. 136 நாட்கள் சனி உங்க ஜாதத்துல வக்ரமாக இருந்து விட்டால் யோகத்தை வாரி வாரி வழங்க போகுது. வீடு, மன, சொத்து, வண்டி, வாகன யோகம் எல்லாத்தையும் கொடுத்துரும். அந்த சனி வக்ர பயிற்சி பலன்களை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தனி பதிவா தனி வீடியோவா கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க போய் பார்த்து பயன்பெறலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, நம்பிக்கையா இருங்க, நல்லது மட்டுமே நடக்கும். கெட்டது நடந்தாலும் 2 அடி சேர்த்து வாங்கினாலும் கொஞ்சம் அமைதியாக இருந்து கொள்வது என்பது ரொம்ப நல்லது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிலே சரணம்.